தமிழ்நாடு பற்றி சொன்னல, இப்போ தமிழ்நாடை பற்றி நான் கேட்குறேன். இப்போது நாடும் நம்மதே 40 நம்மதேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அதை அடித்ததுனால அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இதனால் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுக வந்து இப்போ 40-40 வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன இதோட இது ஒரே லைனில் சொல்ல போனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷன் டெட்னு தான் சொல்ல முடியும். ஒரே லைனில் சொல்ல போனால் இப்போ ஏதோ ஒரு காமெடியில் விவேக் கேட்பாங்க, உங்களுக்காக இருக்க இவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு விவேக் பார்த்து கேட்பாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன பண்ணு, எதுவுமே பண்ணல. அதே தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கடந்த 5 வருஷமா இதே நிறைய பேர் அதே பழைய ஆளுங்க தான். அவங்க இருந்தாங்க 5 வருஷமா என்ன பண்ணாங்க, எதாவது நல்லா பண்ணால் சொல்லுங்கள், அந்த கமெண்ட்டில் யாராவது போடுங்க. இந்த எம்பி வந்து 5 வருஷமாக இது பண்ணாங்க, உடனே யாராவது இந்த தெருலைட் போட்டாங்க சொல்கிற போறீங்க. தெருலைட்டெல்லாம் கவுன்சிலர் போடுவாங்க, எம்பியோட வேலை கிடையாது. அவங்க என்னெல்லாம் பண்ணணும் ஒரு எம்பின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 வந்து 22 நாள் வந்து அதிமுக சார்ந்த 22 எம்பிங்க வந்து 22 நாளே வந்து பார்லிமெண்ட்டத்தில் நடக்கும்ல. என்ன ரீசன்னா, எங்களுக்கு காவிரி நதி நீர் வேணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அதை போராட்டம் பண்ணி அதை அரசு இதழில் வர வச்சாங்க. அது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு தெரியுங்களா? இப்போ அட்லீஸ்ட் இவங்க இப்போ வந்து காவிரி தண்ணி வரதுல பிரச்சனை இருக்குது. இவங்க அந்த ஆல்ரெடி வந்து ஜியோவை காட்டி மேற்கோள் காட்டி இவங்க வந்து ஈஸியாக வாங்கலாம். எங்களுக்கு இதை நீங்க ஜியோ பண்ணிருக்கீங்களா, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். வேற ஒன்றும் இவங்க எக்ஸ்ட்ரா கேட்க போறதே கிடையாது. ஸோ அந்த கூட இவங்க பண்ணல. சரிங்களா? அதனால தான் வந்து இவங்க வெற்றி பெற்றும் பிரயோஜனம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, நாய் கையில் கிடைத்த தேங்க மழை 40-40 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பொதுமக்கள் பரவாயில்ல வந்து இதை பெருசாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திமுகவினர் அல்லாத பொதுமக்களும் வந்து இதை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி புரியுது, முடிச்சிடறேன். அந்த வகையில் பார்க்குறாங்கல்ல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மாநில தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் எந்த பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை. அதுவும் அதனால இது வந்து எந்த பெரிய ஒரு யுக்தியோ பாதிப்பையோ வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறதில்ல. ஆனால் மக்கள் மனசில் இதை வேற மாதிரி அவங்க ஒரு யுக்தியை கையாண்டு வேறு ஒன்றை வைக்கிறாங்கல்ல. அது ஏன் அது வந்து என்னென்னா, எப்பவுமே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வந்து பவர் அதிகம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு டேங்க் ஃபுல்லாக பால் இருக்குன்னு வச்சுங்களா, இவ்வளோண்டு விஷம் போதும். ஸோ அது மொத்தமாக பாய்சன் ஆகிடும். அதாவது வந்து நல்லதுடைய அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இது அதிகம், பவர் அதிகம். பட் அது ரொம்ப நாள் நீடிக்காது. அது மாதிரி தான் இப்போ வந்து என்னென்னா, பொய் பிரச்சாரம் வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எது கத்தாலும் ஐயோ அம்மா அடிக்கிறாங்க கொடுத்து எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓட்டு மிஷின்லாம் காலத்துக்கு இது பண்ணாங்க, எதை போட்டாலும் அது எப்படி போய் பிரச்சாரம் பண்ணாங்க, மிஷினே வேணான்னு வேணா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மிஷினால் வந்து வெற்றி வேணா சொல்கிறாங்களா? மிஷினே வேணாம்னு சொன்னாங்க, அந்த மிஷினால் வந்து வெற்றி வேணா சொல்கிறாங்களா? அது மாதிரி தான். அதாவது என்னன்னா, பயங்கர வந்து அந்த பொய் பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டில் சென்டிமெண்ட் அதிகம். நம்ம சென்டிமெண்ட்டை கணக்காட்டியே வந்து பொய் பிரச்சாரம் ஈஸியாக பண்ணலாம். ஐயோ நார்த்துலாம் வந்து சிறுபான்மையினர்லாம் வந்து இருக்கவே உள்ள சாவடிக்கிறாங்களா, சர்ச்சை கொளுத்துறாங்களா, மசூதி கொளுத்துறாங்களா, எல்லாம் அப்படிதான் பயங்கரமாக சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், கடந்த 10 ஆண்டா வந்து பாஜக ஆட்சியில் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் பாலிவுட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய 3 ஹீரோ பேர் சொல்லுங்கள். டாப்ல எப்பவுமே 3 கான் தான் வரும். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான். கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நினைக்கிறேன். இப்போ இல்லை, நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க வந்து ஒரு சிறுபான்மையர் வந்து வளர விடக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா, இப்போ இங்கே எப்படி விஜய் படம் அஜித் படத்துக்கு பிரச்சனை பண்றாங்களோ நம்ம அது மாதிரி அவங்க நினைச்சா பண்ணலாங்க. மத்திய அரசு அவங்களுக்கு தான் சென்சார் பிரச்சனை பண்ணலாம். அதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கலாம். இல்லை என்கிட்ட கொடு, நான் தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அமித்ஷா அவரு யாராவது ஒருத்தர் நான் தான் ரிலீஸ் பண்ணுவோம், நான் தான் படம் தான் பரிவன் பண்ணலாம். சுதந்திரமா விட்டுருக்காங்க. நீ படம் தானே நடிச்சுக்க, சம்பாரி பண்ணு. டீ சாப்பிட்றாங்க, கால் மேலே கால் போட்டுன்னு இந்த பக்கம் ஷாருக் கான், இந்த பக்கம் திரு நரேந்திர மோடி 2 பேருமே உட்காந்து டீ சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்லியா. இதுதாங்க இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில், இவனுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இவனுக்கு வந்து நம்மளால ரொம்ப 8 அறிவில் சிந்திப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட தமிழ் நம்மளால தான் ஒருத்தர் வந்து காட்டுறான். இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் காட்டுறாங்க, ஓட்டு மிஷின்லாம் வந்து உடச்சு போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இப்படி பாஜக தான் இது பண்ணிட்டாங்க, ஒருத்தர் இவ்வளோ ஓட்டு போட்டான்றாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த காலங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நடந்ததுங்க. பூத் கேப்சர்லாம் நடக்கும். நம்ம திமுக பேர் போனது தூள் படமே வந்து அந்த ஒரு சீன் வரும், அதெல்லாம் திமுக பண்ணதை வச்சு எடுத்து தான். அது எல்லாமே பூத் கேப்சரிங் பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த முத்திரை போடுற டைம்லலாம். சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதுவே தெரியல, முட்டெல்லாம் இருக்காங்க. அதனால இந்த சிறுபான்மை இப்படி சொல்லி ஒரு விஷயமே கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ரொம்ப தாண்டி போய் எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண இருந்தீங்களா, அதாவது பாலஸ்தீனம், இஸ்ரேல் இந்த மாதிரி போயிட்டாங்க. கடந்து போய் இப்போ அங்கே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. போன மாதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாள் முன்னாடி வந்து
புதுக்கோட்டையே சம்திங் அங்கே வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வேறு வெளிநாடுகளில் தீவிரவாத இயக்கத்தில் சேர்றதுக்கு ஆட்களை வச்சு மீட்டிங் நடத்திருக்காரு. அதுக்காக புதுக்கோட்டையிலையும் அப்புறம் நம்ம ராயப்பேட்டையிலையும் வந்து ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை தான். இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமான பாய்சன் நடந்துட்டு இருக்கு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி நம்மளை தாண்டி நம்ம வேற மாதிரி சந்திரமுகியாக வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி, அந்த கங்காவா இல்லாமல் சந்திரமுகியாக வாழ்றன்ற மாதிரி வேற மாதிரி திங்கிங்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக நம்மளுடைய நாடு எங்கே இருக்கும், நம்மளுடைய கரன்சி எது, நம்மளுடைய பொருளாதாரம் எது, நம்மளுடைய நாட்டு தலைவர்கள் யார், அதை பார்த்து உணர்ந்து ஓட்டு போடணும். அது ஒன்று. சரிங்களா? அது ரெண்டாவது. நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சொல்கிறீங்களா 40 தொகுதி வின் பண்ணியிருக்காங்கன்னா 40 தொகுதியிலையும் அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க முதல் முறையாக. இதில் வந்து பொதுமக்கள் ஓட்டு போலிங் ஆகலை. திமுகவில் வந்து 7-8 கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கமல்ஹாசனும் வந்து கூட்டணி தான். அவர் வந்து சீட்டு கொடுத்து நிற்கலாம், அவரோட கட்சி ஒரு கூட்டணி தான். கடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் 15,000 ஓட்டு கிட்ட ஆவரேஜாக எல்லா இதுலேயும் வாங்குறாரு. 10,000 to 15,000 ஓட்டு எல்லா தொகுதியும் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ஓட்டும் இதில் தான் ஆடாயிருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா 8 கட்சி கூட்டணி. சரிங்களா? அந்தந்த கட்சி திமுக கூட்டணிக்கு அவங்க கேண்டிடேட்டுக்கு போட்டுட்டாங்க. ஓகே. இது என்ன பண்ணாங்க, பாஜக வந்து பாஜக, பாமக, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் வேற சரத்குமார், அந்த மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி ஒரு சைடில் நின்னாங்க. மற்றும் பலர் அங்கே ஒரு ஓட்டு ஷேரிங் ஆகுது. இந்த பக்கம் அதிமுக, தேமுதிக கூட வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம்மா, அப்புறம் வந்து இவர் நிற்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு எதிர்பார்க்க ஓட்டு வந்து 2 மட்டும் இல்லை 3 நாம் தமிழர். ஸோ 3 ஷேர் ஆகுது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 தான் வழக்கமாக நிற்கும். திமுக அதிமுக 2 சைடு தான் நிற்கும். ஸோ இவங்களை பிடிக்கலன்னா இவங்களுக்கு போட போகிறாங்க. இங்கே 7 கட்சி கூட்டணி ஓட்டு இங்கே வந்து 3 கட்சியாக பிரிஞ்சு ஓட்டுங்க கலைஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை, திமுக வாங்கியிருக்க ஓட்டு. சரிங்களா? நான் பார்த்தேன் திமுக கூட்டணி 40 இடத்துல ஒரு 20 இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக 2 ஓட்டையும் கூட்டினா அந்த ஓட்டை கிராஸ் பண்ணுது. அது ஓகே. அது வந்து பிரிஞ்சு தனியாக தான் நின்னாங்க. அதிமுக நின்னாங்க. இது அதிமுகவுக்கு பின்னாடி தான் கிடையாது. கடந்த தேர்தலில் 2019 தன்னுடைய தனிப்பட்ட பெரும்பான்மை நிரூபிக்க அதிமுக முயற்சி பண்ணாங்க. அதுதான் இப்போ 10 செக்மெண்ட் அதான் வரேன் நான். ஸோ கடந்த 2019 தேர்தல் வந்து 18% தான் வந்து எம்பி எலெக்ஷனில் அதிமுக ஆன ஓட்டு. இந்த முறை பார்த்தீங்கன்னா 21% வாங்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி அப்படின்ற ஒரு அணி வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஒரு 4 பேர் கூட்டு போயிட்டாரு. சரிங்களா? நிறைய பேர் இல்லை, 4 பேர் தான் கூட்டு போயிட்டாரு. ஸோ அந்த அணி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இப்போ 21% ஓட்டு வாங்கிருக்குது. 3% கூடுதலாக வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்ல போனால் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க அதிமுகன்றவங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. ஒரு மாநில கட்சி வந்து சிஎம்க்கு நிற்கலாம், உள்ளாட்சி தேர்தல் நிற்பாங்க. ஆனால் தேசிய எலெக்ஷனில் வந்து நிற்கும் போது கம்பல்சரி பிரைம் மினிஸ்டர் யாருன்றத முன்கூட்டியே நிறுத்தினா மட்டும்தான் இவர் தான் என் பிரதமர், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இவர் தான் பிரதமர், நமக்கு இதெல்லாம் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லை. என்ன ஒரு ரீசன்னா தமிழ்நாடு பொறுத்த வரையும் மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறேன், அதாவது மாதம் 1 கோடி ரூபா எல்லாருமே வீட்டுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஓட்டு கேட்டாலும் போகிறதா இல்லைன்னு சில பேர் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டு அது அந்த போய் பிரச்சாரங்களால் அது மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கூட கூட்டணி வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து அதிமுக பிரிஞ்சு நின்னாங்க. அங்கே தான் ஒரு சின்ன மிஸ்டேக்கு என்னென்னா 2021 வந்து தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனில் தான் வந்து பாஜக கைட்டு விட்டு நின்று இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அது இப்போ சொன்னது தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது ஓரளவுக்கு இப்போ 11% ஓட்டு வாங்கிருக்குது பாஜக கூட்டணி 11% ஓட்டு வாங்கிருக்குது. ஸோ அந்த ஓட்டை சேர்ந்து பண்ணியிருந்தா குறைஞ்சது 20 தொகுதி வந்து அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் 20 எம்பியை வந்து இது பண்ணியிருப்பாங்க. மத்திய அரசுலேயும் அங்க வகிச்சு மினிஸ்டர் வந்திருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருப்பாங்க. இதில் வந்து திமுக வந்து கிரிமினலாக யோசிப்பாங்க. பாமக மாதிரி திமுகவும் எந்த கட்சி வந்து ஆளுங்கட்சி ஆகும் அவங்க கூட வந்து நம்ம ஒட்டிக்கின்னு அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கணும் அப்படின்னு. இப்போ கூட இன்னைக்கு டேட்டில் திரு கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா கருணாநிதி இந்த என்ன பண்ணியிருப்பாருன்னா 40 தொகுதி வின் பண்ணிருக்கலாம். இது 22 வந்து ஸ்டேட் உதயசூரியன் நேராக பாஜக ஃபோன் வச்சிருப்பாரு, எனக்கு 5 மினிஸ்டர் கொடுக்குறே சொல்லலாம். இப்போ வந்து எங்கள் 22 பேரும் உனக்கு சப்போர்ட்டு புரியுதுங்களா. மீதி வந்து கூட முடியாது, ஏன்னா காங்கிரஸ் விசிகா அவங்களாம் வருவாங்க தெரியல. 22 வந்து ஸ்ட்ரைட்டாக உதயசூரியன். அந்த 22 உதயசூரியன் நேராக உங்களுக்கு சப்போர்ட்டு 5 மினிஸ்டர் கொடுக்குறீங்களா சொல்லுங்கன்னு சூப்பராக பேசியிருப்பாரு. அதெல்லாம் அவருக்கு இல்லாடி இவருக்கு வந்து இப்போ ப்ரெசன்ட் நம்ம திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து அப்படியே நான் நம்ம வின் பண்ணுமா அப்படின்னு ஆச்சரியமா
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரே தெரிஞ்சிருக்கும். சில அடுத்த பேர் நகர்வு அவருக்கு புரியுமா? அடுத்து என்ன பண்ண கூட தெரியாது. இப்போ அவங்கள இந்த 40 MP வச்சு அவர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு பலமான எதிர்கட்சியா நம்ம இதெல்லாம் வாங்கி எதுவுமே பண்ண தெரியாது. அதாவது ஏதோ போட்டேன்னு விதை போட்டாரு, நல்ல விளைச்சல் ஆயிடுச்சு. அந்த விளைச்சல் வந்துச்சு தெரியல. அதான் சொல்றேன், இந்த ஒரு தேங்காய் வந்து நாய்க்கு எது இந்த ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருக்கேன், நாய் கையில் எடுத்து தேங்காய் மழம் எடுத்துக்காட்டு அது உதாரணம் சொல்லுங்கன்னு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு இதை சொல்லலாம். அது என்ன பண்ணோம், தேங்காய் ஊட்டினே தான் இருந்தவரை அதெல்லாம் அதை எதுவுமே போய் யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ காங்கிரஸ் கூட்டணி தலைமையில கூட்டணி வச்சிங்களா, இது இங்கே தான் சொல்கிறாங்க. திமுக தலைமையில கூட்டணி தான் காங்கிரஸ் சொல்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி எல்லாம் வந்து இப்போ டெல்லி பயணத்தில் பரபரப்பாக ஓடினுக்கிறாங்களே. உண்மையிலேயே சொல்ல போனால் காங்கிரஸ் தலைமையில இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஆட்சி அமைஞ்சா அதுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் வெக்கப்படணும். ஏன்னா வந்து 100 சீட்டை கூட காங்கிரஸ் இண்டிவிஜுவலாக கைச்சி வின் பண்ணல. 98, 99 தான் அவங்களோட மேக்சிமமே. அவங்க தலைமையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்கார்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் உலகத்திலே இருக்காது. மட்டமான அரசாங்கம் நடக்கும், அதுக்கு எல்லா இந்தியரும் வெக்கப்படணும். இல்லை, இப்போ எல்லாம் டெல்லியில் இப்போ கூடி நிற்கிறாங்கல்ல, அவங்களால என்ன பண்ண இந்த வாட்டி ஆட்சி நேற்று ஓட்டிங் கவுண்டிங் போயிட்டே இருக்குது. சாயங்காலம் ஐ திங்க் ஒரு 4-5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. வெறும் 230 தான் இருக்குது. அவங்க கூட்டணி சேர்த்து யாரு, நம்ம ராகுல் காந்தி. இது பயங்கர வெற்றி அப்படி இப்படி சொல்லிட்டு ஏன் பிரைம் மினிஸ்டரா உட்கார போறேன்னுங்கிறாரு. அவரே வந்து எதுவுமே அவர் பாட்டு பேசாம பேட்டியே வரல. அவங்க எதுவுமே வெளியில வரல. அவங்க எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க 98, 99 2 மார்க் போச்சுன்னா ஐயோன்னுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து 37 ஆகிட்டேன் நான், 35லேருந்து 37 வந்து வச்சாரு. 2 எக்ஸ்ட்ரா வந்துச்சு, பெரிய விஷயம். பாஸ் ஆசை நிறைவேறுமா? எல்லாரும் ஓடுறாங்களா டெல்லிக்கு? ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதான் காமெடியா இருக்கும். போறவங்க இது சும்மா போயிட்டு, அதாவது நம்ம ஒரு பரபரப்பை காட்டணும்ல, கிரியேட் பண்ணணும்ல, அப்படிதான். அதனாலதான் 2 நாளா ஷேர் மார்க்கெட் விழுந்து கிடக்குது. தலைவர் குதிரை பேரன்ற வார்த்தை ஆரம்பிக்காத இருக்காரு. குதிரை பேரெல்லாம் வராது, இவங்க பிக்சடா பேசியாச்சு எல்லாமே. அதான் சொல்றேன், இவங்க ஆரம்பிச்சிருவார்ல, இன்னும் ஆரம்பிக்காம இருக்காருன்னு கேட்கறேன். இல்ல இப்போ நான் ஏற்கனவே சொன்னதானே, இப்போ காங்கிரஸ் பேச ஆரம்பிக்கணும்னா 50 பேர்கிட்ட பேசணும். இவங்க ஒண்ணுமே இல்லை, 3 பேர்கிட்ட பேசி வாங்க, இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் போய் நேரம் ஜனாதிபதி பார்க்குறோம், டேட் ஃபிக்ஸ் பண்றோம், பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கலாம், உங்களுக்கு என்ன எந்தெந்த மினிஸ்டர் வேணும் எடுத்துங்க, உங்களுக்கு என்ன சபாநாயகர் எடுத்துங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக பாஜக இந்த வாட்டி தனி பெரும்பான்மை கிடையாது இல்ல, அவங்கள கூட்டணி சேர்ந்து தானே ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்குமா? அதாவது நம்ம நாட்டில் நிறைய டைம் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துருது, ஸ்டேட்லேயும் வந்துருது, நாட்டில் ஸ்டேட்டில் ஒரு முறை தான் வந்து 2006 திமுக தலைமையிலான ஆட்சியில். அதுக்கு இது வரைக்கும் மற்றபடி தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 2004 காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்தது. அப்போ சில ஊழல்கள் நடந்தது. அதை எப்படி அப்போவே விசாரிச்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரின்னா ஒரு 200க்கு மேலே 250 கிட்டலாம் வந்து சிங்கிளா, அதாவது யார் தலைமையிலான இப்போ பாஜகவோ இல்லை காங்கிரஸோ அவங்களே ஒரு 240, 250 சீட் வின் பண்ணியிருக்காங்க. சின்ன சப்போர்ட் தான் தேவை அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் ஓரளவு குவாலிட்டியாக நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் 99 தான் நான் வின் பண்ணியிருப்பேன், மீதி 174, 173 அவ்வளோத்துக்கும் வந்து நான் ஒரு 50 பேரோட கை கோத்துன்னு போய் டீமாக நிற்பேன் அப்படின்னா அது உருப்படாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பக்கம் ஓடும், மாட்டு மாடு மாதிரி ஓடும். எந்த மாடை மேய்க்க முடியும் ஒரு மேய்ப்பரால்? ஸோ அவ்வளோதான், அதுதான் ஸ்டோரி. ஒரு 4 மாடு வச்சுன்னு ஒரு மேய்ப்பர் ஈஸியாக மேய்க்கலாம். 40-50 மாடை வந்து ஒரு மேய்ப்பர் மேய்க்க முடியுமா? அந்த கதை தான். ஸோ அது வந்து இப்படி இது பாஜக தலைமையில் இப்போ அமைதுன்னா ஒரு 3 கூட்டணியில் அமைதுன்னா அது குவாலிட்டியாக இருக்க வாய்ப்பு அதிகம், என்னோட கருத்து. இப்போ மத்தியிலும் மாநிலத்திலையும் ஒரே கூட்டணி இருந்ததுன்னா மாநிலங்களுக்கு நல்ல சிறப்பான ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியில இருந்து. இப்போ கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிங்க தான் இருந்தது. இங்கே திமுக இருந்தது, இப்போ இந்த எலெக்ஷனில் சொல்கிறேன் திமுக இருந்தது, அங்கே வந்து பிஜேபி இருந்தது. இப்போ இந்த முறையை பிஜேபி வின் பண்ணிச்சு. இவங்களும் கொஞ்சம் ஓவர் எஃபர்ட் போட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து ரொம்ப பண்ணாங்கல்ல, இது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு விளைவிக்கும்? ஆரம்பத்தில் சொல்லிட்டு இது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்துன்ற மாதிரி வேஸ்ட்டு. இப்போ இதே 5 வருஷம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது போன 5 வருஷம் என்ன பண்ண ஒன்றும் பண்ணல, அதை தான் இந்த 5 வருஷம் பண்ண போகிறாங்க. எழுதி வச்சுங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. எழுதுவார் முதல்ல வருஷத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவார், எதுக்கு இது எங்களுக்கு தேவை, அது எங்களுக்கு தேவை அப்படின்ட்டு. மற்றபடி ஒன்றும் நடக்கும். முதல்ல ஸ்டேட்ல பண்ண வேண்டியதை பண்ண சொல்லுங்க, அதே பண்ணலங்க. 3 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே பண்ணலங்க. இப்போ நம்ம பிரச்சாரங்களில் பார்த்தோம், இது வந்து நடுநிலையான தந்தி டிவி, பாலிமர் டிவியில் போட்ட செய்தியை சொல்றேன். திமுக வேட்பாளர்கள் வந்து அங்கங்கே கேள்வி கேட்டு பொதுமக்கள் வந்து விரட்டுறாங்க. கரெக்டுங்களா? அது நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்து இது வந்து நடுநிலை சொல்லக்கூடிய செய்திகள் தாங்க நான் சொல்றேன். யார் வேற எதுவும் கட்சி சேனல்லாம் சொல்ல. ஸோ அப்படி பார்க்குறோம். அங்கே வந்து மற்ற கேண்டிடேட்ஸை அவங்க விரட்டல.
ஸோ அந்த பப்ளிக் வந்து ஓட்டே போட வரல, அதுதான் அவங்க பண்ண தப்பு. அவங்க விரட்டி அடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருக்கணும், எந்த எதிர்த்தரப்போ அவங்களோட இப்போ இதை வந்து டிஎம்கே வந்து பலமாக எடுத்துப்பாங்கல்ல, நாங்கள் 3 வருஷம் செஞ்ச சிறப்பான ஆட்சியில் தான் எங்களுக்கு மக்கள் இதை கொடுத்துருக்காங்கன்னு அவங்க பேசலாம்ல. அவங்க இது எப்படி எங்களை எடுத்துப்பாங்க, இப்போ இந்த முயல் ஆம ஸ்டோரி மாதிரி இனிமே தான் அவங்க தூங்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க, அது நடக்க பாருங்க. இது பெரிய வந்து தலைகன் அட்வைட் வந்துடும் அவங்களுக்கு. அது வந்து திமுகவுக்கு ரொம்ப நாளாவே உள்ள விஷயம். அது அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போதே வந்து பயங்கரமா அட்வைட்டாக பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்வைட்டாக பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த நாளும் நடக்காது. அதான் காமெடியே. அதாவது ஒரு மாநில அரசு பண்ண வேண்டியதே பண்ண மாட்டாங்க. ஓகே, சரிங்களா. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அவங்க தேர்தல் அறிக்கையில் கேஸ் சிலிண்டர் 500 அது இது சொல்லியிருக்காங்க. அது நேற்று மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சுல்ல, அப்பாடா இனி எங்களுக்கு எல்லாம் வேலை குறைஞ்சிடும் சொல்லி எப்படி பண்ண முடியும், எதுவுமே பண்ண போகிறது இல்லை, எதுவுமே நடக்க போகிறது இல்லை. சரிங்களா. ஸோ அது மாதிரி அது டைம் வேஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாப்ஸ் எல்லாம் 2 நாளில் குறைஞ்சது ஒரு 30 to 40 லட்சம் கோடி வந்து லாஸ். அதுதான் கேட்க வரேன் அடுத்த கேள்வி. ஏன்னா இப்போது நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் போயினே இருந்துச்சுல, ஒரு மாதிரி அன்பேலன்சிங்காக போயின்னு இருந்தது 2 சைடும். மிடில் ரேஞ்சை சொல்ல ஒரு மதிய ரேஞ்சில் அந்த மாதிரி ரேஞ்சில் அன்பேலன்சிங்காக போயின்னு இருந்தப்போ இந்த பங்குச்சந்தை இருக்குல்ல, அது சர்ன்னு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இல்லை, அதுக்கான காரணம் என்ன? ஆமாம், ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து இது கொடுக்குறாங்க, எக்ஸிட் போல் ரிசல்ட்டு. சனிக்கிழமை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தான் வந்து 350க்கு மேலே சீட்ஸ் வின் பண்ணோம். ஓகே, காங்கிரஸ் கூட்டணி 150 சீட்டு வரைக்கும் தான் பண்ணுன்ற மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திங்கக்கிழமை காலையில் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது முதலீட்டாளர்கள் வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வந்து உள்ளே வந்து. சரி, ஏன்னா பாஜக தலைமையில் ஆட்சி அமைய போது மோடி தான் பிரைம் மினிஸ்டர் வராது சொல்லிட்டு அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ செவ்வாய்க்கிழமை கவுண்டிங்கில் வந்து அன்பேலன்ஸாக போகும்போது அந்த முதலீட்டாளர்லாம் ரிலீஸ் ஆகி ஓடுறாங்க, வெளியில் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஸோ பங்கு சந்தை கீழே வீழ்ச்சி ஆகுது. சரி, அது கீழே இருந்தால் மேலே இதில் எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன் நான். நாங்கள் போடுறோம் இல்லை, அதில் பங்கு சந்தையில நாங்கள் ஷேர் மாதிரி என்னன்னு தெரிய போதில்ல, காசு போட போதில்ல, அதனால எங்களுக்கு என்ன ஆக போகுது, ஏறினா இறங்கினா எங்களுக்கு என்ன இது சொல்லலாம். இங்கே தான் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் தப்பு பண்ணுறது. அதாவது அம்பானி அதானி மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் ஏறினா அவங்களுக்கு மட்டும் நல்லது, நமக்கெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டாடா ஸ்டீல் அந்த மாதிரி கம்பெனி ஏதாவது உதாரணம் சொல்லாங்களா? சரி, ஏன்னா எல்லா கம்பெனிகளும் வந்து லிஸ்டட் எங்கன்னா பங்கு சந்தையில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய சென்னையிலேயே வந்து இருக்க லிமிட்டட்னு வந்தாலே அந்த கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்டடாக இருக்கும். டிவிஎஸ்லேருந்து நம்ம எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது நம்ம சென்னையில் எடுத்துங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டாடா ஸ்டீல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வரைக்கும் கீழே டவுன் ஆகுறாங்க. சரி, சரிங்களா. இந்த கொலாப்ஸ் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு அந்த டாடா ஸ்டீலோட கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ சொல்லுவாங்க, அந்த NAV 1000 கோடின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 கோடி வச்சுக்கோங்களேன். 7.5% கீழே இறங்குதுன்னா அவங்களோட வெறும் 925 கோடி தான் அந்த நெட் அசெட் வேல்யூவாக மாறிடும். சரி, எங்க 1000 925 வந்துடுது. ஓகே, ஒரு 900 வந்து வச்சுங்களேன், 10% டவுன் ஆகிட்டா அந்த கம்பெனி முதலாளி அந்த ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் போனஸ் சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. இதுவே 1100 கோடியாக போகுது. அப்போ என்ன பண்ணுவார்? தாராளமாக கொடுப்பாரு. அப்போது அந்த கம்பெனி ஸ்டாஃபுங்க மறைமுகமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா. அந்த கம்பெனி ஸ்டாஃபுங்க, அந்த கம்பெனி ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கலில் ஒரு பழக்கடை வச்சுட்டு இருக்கவங்க, கறி கடை வச்சுட்டு இருக்கவங்க, துணி கடை, எவ்வளோ கடை வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது கம்பெனி ஒர்க் பண்ணாதவங்க செல்ஃப் எம்ப்ளாய், சின்ன செல்ஃப் எம்ப்ளாய், இவங்களும் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையோட தொடர்பு இருக்குது. எப்படி தெரியுங்களா? இப்போ இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை இன்சென்டிவோ அந்த போனஸோ வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழக்கடையில் பழம் வாங்குவோம், அதிகமாக வாங்குவாங்க. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ வாங்குறவங்க எக்ஸ்ட்ரா 2 கிலோ 3 கிலோ வாங்குவாங்க. மாதத்துக்கு 2 கிலோ கறி வாங்குறவங்க 4 கிலோ கறி வாங்குவாங்க. மீன் வாங்குறவங்க அடிஷ்னலாக வாங்குவாங்க. என்னன்னா வியாபாரங்கள் பெருக்கும், வர்த்தகங்கள் அதிகமாகும். துணி கடைக்கு போய் துணி வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கு. ஸோ எல்லா அதாவது வீட்டுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் பொருள் வாங்குறோமோ அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது, மறைமுகமாக இந்த சின்ன லெவலில் பூக்கடை கூட பார்த்தீங்கன்னா 1 முழம் வாங்குறோம் 2 முழம் வாங்குவாங்க. காய்கறிகள்ல 1 கிலோ காய்கறினா எக்ஸ்ட்ரா 2 கிலோ வாங்குவாங்க. புரியுதுங்களா? எங்க மறைமுகமாக எப்படி வளருது பாருங்க, பணப்புழக்கம் அதிகமாகுது பாருங்க. பொருளாதாரம் உயர்ந்தால் தான் இது நடக்கும், பொருளாதாரம் கீழே போனால் அது நடக்காது. புரியுதுங்களா? ஸோ அப்போ பங்கு சந்தையில் அம்பானி அதானி நேரடி தொடர்புனா உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுகள்லாம் மறைமுக தொடர்பு கம்பல்சரி இருக்கு. நம்மளுடைய கடைக்கோடி இந்திய ஆள் இருப்பாங்களா, அது யாருன்னு வச்சுங்களேன், நானா கூட இருக்கலாம் வச்சுங்களேன். ஸோ 140 கோடியில் 135 கோடியில் கடைக்கோடி இருக்க என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆளு கூட பங்கு சந்தையோட மறைமுக தொடர்பு கம்பல்சரி இருக்கு. ஸோ இப்போ வந்து பங்கு சந்தை உயர்ந்தாதான் உனக்கும் எனக்கும் லாபம். அம்பானி அதானி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு கூட அதில் தான் லாபம். அதில் தான் வந்து நமக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
புரியுதுங்களா? அது டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், சேலரி மட்டும் வச்சுக்கின்னு இல்லை சேலரியை வந்து குறைப்பான். இன்னும் வந்து என்ன பண்ணுவான்னா ஆட்குறைப்பு நடக்கும், பணியாளர் குறைப்பு நடக்கும். அப்போ என்ன ஆகும், வேலை இழப்பு. அப்போ பணம் இருக்காது, அவன் கடன் வாங்குவான், கடன் வாங்கி கடன் திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ இது எப்படி போகுது பாருங்க. ஒரு பங்குச்சந்தைன்றது வந்து ஒரு நாட்டோட கடைகோடி இருக்கக்கூடிய மனிதர் வரைக்கும் பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால தான் காங்கிரஸ் வருது அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவனுங்களா ஊழல் பண்ணி நம்ம கம்பெனிகளை வந்து கட்டிங் வைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தப்போ, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தப்போ டாடா டிஷ் டிவி எடுத்துன்னு வந்தது அவங்ககிட்டயே வந்து 10% கமிஷன் கேட்டிருக்காரு. இதை சொன்னது யாரால, வைகோ தான். திரு வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோலாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், எல்லாமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? டாடா கிட்டே வந்து 10% கமிஷன் கேட்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரி டாடா உங்களுக்கு தெரியும், வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து எதிர்த்து பிசினஸ் பண்றாள் இந்தியாவில் வந்து நம்பர் 1 எந்த ஊழல் குற்றச்சாட்டம் இல்லாத ஒரு நிறுவனம் அது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து காங்கிரஸ் வந்தால் பாராட்டுவாங்களா, மோடி வந்தால் பாராட்டுவாங்களா சொல்லுங்க? ஸோ இதுதான் பங்குச்சந்தை. இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுனாலும் ஓட்டு போடுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து பொருளாதார அறிவு கிடையாது. அதாவது இப்போ சில பேர் இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க, காமர்ஸ் படிப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதார நாலேஜ் இருக்கும். நம்ம நிறைய பேர் நம்ம எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. டாக்டர் சாதாரண மக்களை போய் சென்றா அந்த எளிய நடையில் இதை விவரிக்கிறதுக்கு தெரியணும்ல நிறைய பேருக்கு. அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா மக்களுக்கு வந்து சென்றடைய அந்த தகவல்லாம் புரியும். இப்போ உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், நீங்கள் படிக்கணும் வச்சு, எனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் வச்சு சொல்லுங்க. சரியா? இப்போ சில விஷயம் வந்து அந்த மாதிரி இங்கிலீஷ் சர்ன்னு வருதுன்னு வச்சிங்களா, அதை நீங்கள் படிச்சிருங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், பக்கத்தை திருப்பிட்டு போயிடுவோம். இப்போ அந்த மாதிரி தகவல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சில தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே அதிகமாக வந்து பொய் பிரச்சாரம் எடுபடுதுன்றதுனால, அந்த பொய் பேசுறவங்க தான் நிறைய பேசுறாங்கன்றதுனால அதை நம்பிட்டு இருக்காங்க மக்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடியே சரி, எலெக்ஷன் முடிஞ்சதும் சரி, ஒரு அண்ணன் வந்து பயங்கரமாக சத்தமாக பேசுவார். எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு, அந்த அண்ணன் வாய்ஸே இல்லையே. எந்த அண்ணப்பா? கையை முழுக்க அவர் வந்து கிளீனா இப்போ சொல்றவங்க, இது யாராவது நாம் தமிழர் கட்சியாளங்க பார்த்தா கூட நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் திமுகவோட பி டீம். அவரோட அஜெண்டாவே என்னன்னா, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு நான் உன்னை எதிர்த்து பேசுவேன், உனக்கு ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அதை வந்து உங்க எதிராளிக்கு போக விட மாட்டேன், நான் வாங்கிப்பேன். ஏன்னா அவர் வந்து அவரோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்க ஓட்டு தான். 31 வயசு ஓட்டெல்லாம் அவர் விழாது. ஏன்னா 31 வயசு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இது வேஸ்ட், முதல் ஓட்டு போட போறோம். ஆமா ஆமா ஆமா, இந்த பஸ் வந்து போகாத ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 31 வயசு தான் யாருமே போட மாட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, அவர் கேண்டிடேட்டா நிக்கிறவங்க பலி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஈஸியா சொல்லிட்டு போவாரு, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்ட்டு போவாரு. செலவு பண்ணுவா வெயிட் பண்ணாரு, அதை அவன் வாயில சொல்ல பாவம். ஒரு கேண்டிடேட் எவ்வளவு செலவு பண்ணிட்டு போறாங்க, இவர் கூலாக மேல பணம் வாங்கிட்டு. ஏங்க இப்போ சொல்றேன், நானும் ஆகட்டும் நீங்களும் ஆகட்டும், யாரையாவது ஒரு பலசாலி, திமுக மாதிரி திமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி ஒரு பலசாலியான ஒரு கட்சி எதிர்க்கணும்னா ஒரு ஆப்போசிஷன் எந்த கட்சியோ அந்த கட்சியோட நீங்க கூட்டணி அமையணும், அமைச்சா மட்டும் தான் வீழ்த்த முடியும். இப்போ பாருங்க, இப்போ பாஜக ஒரு பலமான கட்சி தான், 50 பேர் எதிர்த்து கூட்டணி போட்டு நிற்கிறாங்க காங்கிரஸ் டீம்ல. ஸோ சொல்ல வர அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு அதிமுக கூட்டணி இருக்கா, போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணலாம், இல்ல பாஜக கூட்டணி அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி அவர் தனியாவே நிற்கிறேன்னு வச்சுக்கலாம், அவரோட ஒரு தனி பெரும்பான்மை நிரூபிக்கிட்டு ஒரு எத்தனை வருஷம் ஆகும் நினைக்கிறீங்க? குறைஞ்சது 2070 தானும். ஏன்னா அப்பதான் வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஏஜ் குரூப் எல்லாமே ஓட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து நிற்கும் அவருக்கு. 2070 அதுக்குள்ள என்ன நடக்கும் உலகமே இருக்குமான்னு தெரியல, கடவுள் தான் தெரியாது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு பாதகமா சாதகமா? கண்டிப்பா பாதகம் தான். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டு பர்சன்டேஜ், அதாவது எம்பிஸ் வந்து மிக்சடாக இருக்கணும், அது வந்து நன்மை. அதாவது ஒரு ஆளுங்கட்சியில இருக்கலாம், இல்லை எதிர்கட்சியில இருக்கலாம், அட்லீஸ்ட் ஆளுங்கட்சியிலேயே ஃபுல்லாக இருந்தாலும் நன்மை தான். இது முழுக்க எதிர்கட்சியை போட்டுருந்தா இவங்க என்ன தான் பிளானிங்னே தெரியல. இவங்களும் போய் எதுவுமே எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கணும். 40 பேர் 40 பேர் சேர்ந்து முடக்கலாம், பார்லிமெண்ட் நடக்க விடக்கூடாது. எனக்கு இது தேவை, எனக்கு கொடுக்காம நீ எப்படி நடத்துகிற பார்லிமெண்ட் நிற்க இது பண்ணலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு அரிசி பருப்பு கேட்க போகிறதில்ல, நாட்டுக்கு தான் கேட்குறாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு தான் கேட்குறாங்க. அதை பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க அவங்க தொழில் வந்து கரெக்டாக நடக்கணும். இல்லை எல்லாம் ஜெயிச்சவங்களாம் பாருங்க, சாராய கம்பெனி ஓனர் யாரும் திமுக 40 சீட் அவங்க வின் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு மினிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும், எதிர்கட்சியிலேருந்து எப்படி கிடைக்கும்? நான் தான் சொன்னேன், இதுவே திரு கலைஞர் அவர் இருந்தாருன்னா, கருணாநிதி இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நேரம் ஸ்ட்ரைட்டாக ஃபோன் வச்சுருப்பாரு பாஜக டீமுக்கு, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். நேற்று ஈவினிங் நான் 3 மணிக்கு பண்ணிருப்பாரு, எந்த 22 உதயசூரியன் நேரம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு 5 மினிஸ்டர் கொடுக்கணும் இருப்பாரு. அந்த திறமை இவருக்கு கிடையாது, திரு ஸ்டாலின் அவருக்கு கிடையாது. அவருக்கு இப்போ என்ன தெரியாது, இப்போ அங்கே போய் என்ன பேசுறவங்க கூட தெரியாது, ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கேன்பா, போயிட்டு வரேன், அவ்வளோதான். சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 கட்சி நான் கேட்குறேன், சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர்.
இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட நிலைப்பாடு என்ன? நார்மலாக வந்து 2026 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதிமுக வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, அதனால வந்து இவங்க வந்து இந்த எலெக்ஷனே வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு பிரதான கட்சி வந்து அதை தவற பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு கேப் கொடுக்கக்கூடாது. அதான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே 30 வயசு 35 வயசு எல்லா கேண்டிடேட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க வாங்க அப்படி சொல்லிட்டு யங்ஸ்டர் இறக்கி ஸோ அடுத்த தலைமுறைக்கு உருவாகிட்டு இருக்காங்க. ஒரு 3% ஓட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் நின்று இருக்காங்க. இது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக பொறுத்தவரைக்கும் இந்த ரிசல்ட் தான் வரும்னு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலமான கூட்டணி கிடையாது. ஓட்டு பேங்க் வந்து இண்டிவிஜுவலாக ரெட்டலிக்கான ஓட்டு பேங்க் தான். மற்றபடி வந்து தேமுதிக ரொம்ப குறைஞ்ச சதவீதம் ஓட்டு பேங்க் தான். வேற பெரிய பிரதான கட்சியே கிடையாது கூட. அப்போ எப்படி வெற்றி இது பண்ண முடியும் சொல்லணும். இதுதான் உண்மை. சரிங்களா? அது ஒத்துக்கும் தான் ஆகணும். அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷனே கிடையாது. இப்போ நடந்த ஓட்டிங் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்காக வந்து தான். மோடியை எதிர்த்து ராகுலுக்கு போட்டேன் அப்படின்னு 40 அந்த திமுக போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஆனால் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்படியே மாறும். ஏன்னா இப்போ கடந்த 3 வருஷமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள். எப்படா மாறும் சாமின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்போது 3 முறையாக ஜெயிச்சிட்டாங்களே பிஜேபி, தலைமை எதனா மாற்றம் இருக்குமா? அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மோடி தான் சொல்லி கேம்பெயின் பண்ணாங்க. இல்லை கேம்பெயின் மோடி சொல்லி பண்ணிட்டு மாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு ஐடியா இருக்கு. ஸோ அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அரசியல் வல்லுநர்கள், உலக நாட்டு தலைவர் எல்லாமே மோடியை தான் லைக் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா 64 நாட்டுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நமக்கு விசாவே தேவை கிடையாது. இப்போ இன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கா போகிறீங்களா, மலேசியா போகிறீங்களா, துபாய் போகிறீங்களா, விசா இல்லாமல் போகலாம் நீங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி விசா வேணுன்ற டைம் மாறி போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியா அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்ம நாடு உலக அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பொருளாதார நாடுன்னு வந்துச்சு. அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து இந்தியா தான் வந்துச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணோம்னா மோடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாரோட கருத்து. நானும் அதை வழிமொழிவேன் உண்மையாக சொல்ல போனால். சரி, இப்போ 3 முறையும் தோல்வி தழுவிருக்காங்களா காங்கிரஸ்? உங்கள் சார்பாக நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க காங்கிரஸ்க்கு? காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுங்களா, அவங்க வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ட்ரெண்டிங் மாறி போச்சு, அப்டேட் மாறி போச்சு. ஸ்ட்ரிக்ட் அரசியல் அவங்களுக்கு பண்ண தெரியல. அவங்க வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த கூட்டணி மேலே சவாரி செஞ்சு அவங்களுக்கு அது மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வந்து இந்த ஃபேமிலி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேமிலி அரசியலை தாண்டி இன்னொரு லீடர் அவங்க கை காட்டணும். அது வந்து ரொம்ப மைனஸ். நம்ம தமிழ்நாடு தான் நினச்சிட்டு இருக்காங்க சென்ட்ரல் ஒட்டுமொத்த இந்தியாவும். தாத்தா பையன் புள்ள அடுத்து பேரா எப்படியே தான் நாங்கள் வருவோம் அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. சரிங்களா? ஸோ ஒரு 100 கீழே வந்து ஒரு பெரிய அவமானம். காங்கிரஸ் வந்து ஓவரால் எப்படி இருந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய கட்சின்னு. ஒரு 100 கீழே தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது கம்பேர் பண்ணும்போது திமுக அண்டு திரிணாமுல் காங்கிரஸ் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடியில் எவ்வளோ பரவாயில்லையே. அவங்களே 36, 40, 46 போயிட்டு இருக்காங்களே, அதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்குங்களே, இவங்க ஆல் இண்டியா லெவல்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அட்வைஸ்ன்றதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இது இல்லாமல் இவங்க சோனியா இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க போயிடலாம். ரெஸ்ட் எடுக்க போயிட்டு அழகாக வந்து இவர் கார்கேவா, மல்லிகார்ஜுன கார்கே அந்த மாதிரி அவங்க கிட்ட யார்கிட்டாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்களே நடத்துங்க அப்படின்னு ஒதுங்கினா மட்டும்தான் அது ஷைன் ஆகும், வளரும். இல்லைன்னா இப்போ ஏன் வந்து பாஜக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அரசியல் கிடையாது. இப்போ வந்து திரு நரேந்திர மோடி அவர்களும் வாரிசு கிடையாதுன்றாங்க. ஸோ அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நிறைய. இவர் வந்து சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் யாருக்காக சேர்க்க போகிற சேர்த்தலாம். ஸோ அவங்க வந்து நம்ம ஏதாவது நாட்டுக்கு பண்ணணும், பேர் வாங்கணும் தான் நினைப்பாங்க ஒரு வாரிசு இல்லாதவங்க. அப்படிதான் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களே வந்து ஒரு முறை சிஎம் ஆகிட்டு சாகர வரும் சிஎம் தான் அவர். என்னன்னா தான் ரீசன். அவங்களாம் வந்து வாரிசு கிடையாது, மொத்தத்தையும் நாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போனா அந்த மாதிரி அவங்க இது முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யாருக்கு சொத்து சேர்க்க போறேன், ஊழல் பண்ண போறேன், எதுவுமே தேவை கிடையாது. என் நாடு வந்து உலக அரங்கில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதை வந்து நாளைக்கு என் பேரை சொல்லுவாங்க, இப்படி இருந்த நாட்டை இப்படி மாற்றினாருன்னு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, உலக நாட்டிலே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி லீடர்ஸ். இப்போ தமிழோட மக்கள் மனசை பற்றி ஒரு பக்கம் படிக்கலாம்ல. இப்போ கடந்த முறை எம்பியாக இருந்தாலும் சிலர் வந்து இந்த வாட்டி எம்பியாக நின்று டிஎம்கே சார்பாக நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எம்பி கேண்டிடேட் பற்றி நான் கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க, தாராளமாக கேளுங்க. திரு டிஆர் பாலு அவர்கள். ஓகேங்களா? கடந்த முறை அவர் தான் எம்பியாக இருந்தார். இந்த முறையை வின் பண்ணியிருக்காரு வச்சுங்களா. ஒரு 7.5 லட்சம் வாக்கு வாங்கி வின் பண்ணியிருக்காரு. கடந்த முறையை ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி தான் நிறைய விமர்சனம் இருந்தது. ஆனால் அந்த விமர்சனத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் வாக்கு வெற்றி பெற்று இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ மக்களின் நிலைப்பாடு என்ன? நான் தான் சொன்னேன், அவர் ஊர்ந்த ஓட்டுகள் திமுக, காங்கிரஸ், மதிமுக, பிசிக அண்டு
கமலஹாசன் ஓட்டு, அப்புறம் என்னது முஸ்லீம் முன்னேற்ற கழகமா அது, அதுக்கப்புறம் இன்னொரு 7வது ஒரு கட்சி வந்தது 7 8. ஸோ அது மாதிரி ஒரு 8 கூட்டணியோட ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. சரிங்களா? அந்த 8 கட்சியோட ஓட்டு தான் அவருக்கு வந்துருக்கு, தவிர மக்கள் ஓட்டு இல்லை. இல்லை, அதுதான் மக்களோட மனநிலை தான் நான் கேட்குறேன். எதுவுமே பண்ணாத ஒரு கேண்டிடேட் மறுபடியும் நிற்கிறாருன்னா அட்லீஸ்ட் நான் ஓன் கட்சியாகவே இருக்கட்டும், கட்சியில் வந்து இந்த கேண்டிடேட் இங்கே வேண்டாம் மாற்றலாம் சொல்லி கேட்டிருக்கலாம், அல்லது பப்ளிக்காவது வந்து இவர் புறக்கணிக்கலாம் சொல்லி ஏதாவது முடிவு பண்ணியிருக்கலாம்ல. திமுக மறுபடியும் திமுக அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. திமுக பொறுத்தவரை அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம 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 கேண்டிடேட் நம்ம தலைவர் நின்ட்டாங்களா நம்ம போட்டுருவோம். இப்போ இதேமாரி வெற்றி மறுபடியும் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மனநிலை என்ன இருக்கும்? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக போல வந்து 60% ஓட்டு தான். சரிங்களா? 40%, அந்த 40 கூட இல்லை. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு வித்தியாசம் இப்போ தான் பேசணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக 26% வாங்கிருக்கு இந்த எலெக்ஷனில், அதிமுக 21%. ஸோ 5% டிஃப்ரெண்ட் தான். சரிங்களா? இந்த 5% டிஃப்ரெண்ட்டில் பாஜக கூட்டணி 11% வாங்கிருக்குது, நாம் தமிழ் 8% வாங்கிருக்குது. இது இல்லாமல் 40% ஓட்டே போடல. சரிங்களா? எங்கே ஓட்டு நிர்ணயம் ஆகுதுன்னா சொல்கிறேன் பார்த்துங்க, ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகும். 2026 இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. ஓட்டு பர்சன்டேஜ் 75% தாண்டும். அந்த கூடுதலாக வர சதவீதம் எங்கடா போய் விழுதுன்னா திமுகவுக்கு எதிராக எந்த ஸ்ட்ராங் கூட்டணியோ அவங்களுக்கு தான் விடும். அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக கூட்டணி இருந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் போய் விடும். புரியுதுங்களா? அங்கே தான் அந்த விஷயம் நடக்கும். இப்போ கூட 6% எக்ஸ்ட்ரா வந்து தான் இவங்க வின்னு, வேற ஒன்றுமே இல்லை. ஜனங்களை நான் மக்களை பற்றி தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். மக்கள் இதேமாரி எதுவுமே பண்ணாத ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுனே அந்த கேண்டிடேட்டோட மண்ணில் என்ன ஆகுன்னா, நம்ம எதுவுமே பண்ணலாலும் இப்போ நம்ம மூஞ்சி போய் 5 வருஷம் ஒரு காட்டினா ஓட்டு போடுறோம் ஒரு கேண்டிடேட்டுக்கு நினைக்க தோணும்ல. நான் தான் இப்போ தான் சொன்னேன், இதோட ரெஃப்ளெக்ட் இது வந்து அட்வைட் ஆகிடுவாங்க. இது ஆல்ரெடி ஆகிட்டாங்க. இந்த அட்வைட்டோட பலன் வந்து 2026 அறுவடை செய்வாங்க. புரியுதுங்களா? மக்கள் ஆல்ரெடி இப்போ ஸ்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இமீடியட்டாக வந்ததுன்னா முடிச்சு விட்டலான்ற இதோட தான் இருக்காங்க. ஒரு பெரியவரை பார்த்து பேசியிருந்தா அந்த பெரியவர் என்கிட்ட கேட்டுருந்தாரு, அப்பா இந்தமாரி திமுக வின் பண்ணிச்சுப்பா, இப்போது எங்கள் டிஆர் பால் சார் வந்து இப்போ வருவாரா, எங்களுக்குலாம் நன்றி சொல்கிறதுக்கு வருவாரான்னு கேட்டார். கண்டிப்பாக வர மாட்டார். நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, இல்லை அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவார், இப்போல்லாம் வரமாட்டார். நன்றி சொல்ல கூட வரமாட்டாங்களாப்பா, அவருக்கு இருக்க ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பெரியவருக்கு, நன்றி சொல்ல கூட வரமாட்டாங்களா அப்படின்னு. ஐயோ ஓட்டு போட்டுங்கப்பா அப்படின்றாரு. அவர் கடந்த 5 வருஷமே வரல, இந்த 5 வருஷமே ஏன் வர போகிறாரு? அவர் பாவம், அவர் வேறு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாரு. அதெல்லாம் ஈஸியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு, அவ்வளோதான். மக்களுக்கு நீங்கள் சொல்ல வர பதில், ஓட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கை இருந்தால் போதாதுங்க, 6 அறிவில் யோசிக்கணும். சரிங்களா? எந்தெந்த மாதிரி யோசிக்கணும்னு சொல்கிறேன் பார்த்துங்க. என்னோட நாள் ஏதாவது என்னோட சின்ன அனுபவம் தான், என்னுடைய அனுபவத்தெல்லாம் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன். சரிங்களா? நம்ம போடுறது வந்து வீட்டுக்காக போடல, நாட்டுக்காக போடுற ஓட்டு. நாட்டுக்காக போடுறதும் நாடு நல்லா இருக்கணும், நாடு யார் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை ரொம்ப திங்க் பண்ணணும். சரிங்களா? அதை யோசிச்சு பார்த்து போட்டால் மட்டும்தான் நம்ம நாடு விளங்கும். நாடு விளங்கினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா அது பாருங்க, எவ்வளோ உலக நாடுகள் வந்து கஷ்டப்படுது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லேருந்து அரிசி பருப்பு விலைவாசி 400 ரூபாய்க்குலாம் விற்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம போகக்கூடாது. அதனால் சிந்திச்சு பட்சமாக வந்து நம்ம வெறும் அரசியல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, பொருளாதார நாலேஜும் இருக்கணும். இப்போ நான் கொண்டாந்து முன்னாடி சொன்னேன், யார் வந்தால் நாடு பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பொருளாதார நாலேஜோடு ஓட்டு போடுங்க. சரிங்களா? அது 4 செய்திகளை பாருங்கள், 4 நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது தெரிஞ்சால் மட்டும்தான் இது போட முடியும். இல்லைன்னா யாராவது நல்ல ஒரு எக்கனாமிக் படிச்சிருக்கோங்க அந்த மாதிரி யாராவது உங்கள் சர்க்கிள் இருந்தாங்களோ கூட கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட பதிவு போடுங்க. எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம சேனலில் இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை பொருளாதாரத்தை பற்றி போடலாம்ல? கண்டிப்பாக மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பேசலாம். நல்ல விஷயம் தான் அது. ஓகே, வாரத்துக்கு ஒரு பொருளாதார செய்தியும் நம்ம பதிவு செய்யலாம். மீண்டும் உங்களை இன்னொரு பேட்டில் சந்திக்கிறேன். நம்ம பரட்ட சொன்னது போல் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் பொருளாதார சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வரும், தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது பரட்டை சுருட்டை. நன்றி, வணக்கம்.